நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன். இன்னும் மோமினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் அழகு அலங்காரத்தை அதனின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தம் மார்பை மறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் மூமினான பெண்கள் தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரிகளின் புதல்வர்கள் அல்லது தங்கள் பெண்கள் அல்லது தம் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்லது ஆடவர்களில் தம்மை அண்டி வாழும் பெண்களை விரும்ப முடியா அளவுக்கு வயதானவர்கள், பெண்களின் மறைவான அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் ஆகிய இவர்களை தவிர வேறு ஆண்களுக்கு தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்தக் கூடாது. மேலும் தாங்கள் மறைத்து வைக்கும் அழகு அலங்காரத்திலிருந்து வெளிப்படுமாறு தங்கள் கால்களை பூமியில் தட்டி நடக்க வேண்டாம். மேலும் மூமீன்களே, இதில் உங்களிடம் ஏதேனும் தவறு நேரிட்டிருப்பின் நீங்கள் தௌபா செய்து பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள். இன்னும் உங்களில் வாழ்க்கை துணையில்லா ஆடவர் பெண்டிருக்கும், அவ்வாறே வாழ்க்கை துணையில்லா சாலிகான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் விவாகம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் நல்லருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கு அறிந்தவன். விவாகம் செய்வதற்கு உரிய வசதிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தன் நல்லருளினால் சீமான்களாக்கும் வரை அவர்கள் தம் மனதை கட்டுப்படுத்தி தங்கள் ஒழுக்க தூய்மையை பேணிக் கொள்ள வேண்டும். இன்னும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களில் அடிமைகளில் உரிய தொகையை கொடுத்தோ அல்லது முறையாக சம்பாதித்து தருவதாக வாக்கு கொடுத்தோ எவரேனும் சுதந்திரமாவதற்கான உரிமை பத்திரம் விரும்பினால் அதற்கு உரிய நன்மையான தகுதியை நீங்கள் அவ் அடிமையிடம் இருப்பது பற்றி அறிவீர்களாயின் அவர்களுக்கு உரிமை பத்திரம் எழுதி கொடுங்கள். இன்னும் அதற்கான பொருளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் பொருளிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக. மேலும் தங்கள் கற்பை பேணிக் கொள்ள விரும்பும் உங்கள் அடிமை பெண்களை அற்பமான உலக வாழ்க்கை வசதிகளை தேடியவர்களாக விபச்சாரத்துக்கு அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். அப்படி எவரேனும் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கிவிட்டால் அதன் பின் நிர்பந்தத்திற்கு உள்ளான அவர்கள் மீது அல்லாஹ் மிக்க மன்னிப்புடையவன், கிருபை உடையவன். இன்னும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவாக்கும் வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்று போனவர்களின் உதாரணத்தையும் பயபக்தி உடையோருக்கு நல்லுபதேசத்தையும் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஒளியாக இருக்கின்றான். அவன் ஒளிக்கு ஓமையாவது விளக்கு தன்னுள்ளே இருக்கும் ஒரு மாடத்தை போலாகும். அவ்விளக்கு ஒரு பளிங்கில் இருக்கிறது. நிச்சயமாக அப்பளிங்கு இலங்கும் நட்சத்திரத்தை போல் இருக்கிறது. முபாரக்கான பாக்கியமிக்க ஜெய்தூன் ஒலிவ மரத்தின் எண்ணெயினால் அது எரிக்கப்படுகிறது. அம்மரம் அது கிழக்கு திசையில் உள்ளதும் அல்ல, மேற்கு திசையில் உள்ளதும் அல்ல. அதை நெருப்பு தீண்டாத நிலையிலும் அந்த ஒலிவத்தின் எண்ணெய் பிரகாசம் அளிக்க முடுகுகிறது. ஒளி ஒளியின் மீது இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடுபவரை தன் ஒளிக்கு வழிகாட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் மனிதர்களுக்கு தன் தன்மையை உணர்த்தும் பொருட்டு இத்தகைய உவமைகளை விவரிக்கிறான். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிபவன். சில வீடுகளில் அவற்றில் தன் பெயர் உயர்த்தி கண்ணியப்படுத்தப்பட்டு தியானிக்கப்பட அல்லாஹ் உத்தரவு கொடுத்திருக்கின்றான். அவற்றில் மோமீன்கள் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு துதி செய்யும் மனிதர்களை அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும், தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கல்களோ பராமுகமாக்க மாட்டார். இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடையுமே,
அந்த இறுதி நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு மிக அழகானதை அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்காகவும், அவனுடைய நல்லருளைக் கொண்டு அவன் கொடுப்பதை மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் பயபக்தியுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான். அன்றியும் எவர்கள் காபிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்கள் பாலைவனத்தில் தோற்றமளிக்கும் கானல் நீரைப் போலாகும். தாகித்தவன் அதை தண்ணீர் என்றே எண்ணுகிறான். எதுவரையெனில் அதற்கு அருகில் அவன் வரும்பொழுது ஒரு பொருளையும் அங்கே காணமாட்டானே அதுவரை. ஆனால் அங்கு அவன் அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கும் முடிவையே காண்கின்றான். அதன்படி அல்லாஹ் அவன் கணக்கை தீர்க்கிறான். மேலும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் துரிதமானவன். அல்லது அவர்களுடைய நிலை இருளுக்கு ஒப்பாகும். கடலின் ஆழத்தில் உள்ள ஓர் அலை வந்து மூடுகிறது. அதற்கு மேல் மற்றோர் அலை, அதற்கு மேல் மேகமும் மூடிக்கொண்டிருக்கிறது. இருள்களும் அடுக்கடுக்காய் சிலவற்றுக்கு மேல் மூடிக்கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது. ஏனெனில் எவனுக்காக ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அல்லாஹ், அவனுக்கு எங்கிருந்தும் ஒளி இல்லை. நபியே, நீர் பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் விண்ணில் தங்கள் இறக்கைகளை விரித்தனவாகவும் நிச்சயமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றன. ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும் வழியையும் திட்டமாக அறிந்தே இருக்கிறது. அல்லாஹுவும் அவை செய்பவற்றை நன்கு அறிந்திருக்கிறான். இன்னும் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அல்லாஹுவிடமே இருக்கிறது. அல்லாஹுவின் பக்கமே யாவரும் மீண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணையச் செய்து அதன் பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான். அப்பால் அதன் நடுவே இருந்து மழை வெளியாவதை பார்க்கிறீர். இன்னும் அவன் வானத்தின் மலைகளைப் போன்ற மேக கூட்டங்களிலிருந்து பனிக்கட்டியையும் இறக்கி வைக்கின்றான். அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கிறான். தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகிறான். அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. இரவையும் பகலையும் அல்லாஹ்வே மாறி மாறி வரச் செய்கிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையவர்களுக்கு இதில் தக்க படிப்பினை இருக்கிறது. மேலும் எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் நீரிலிருந்து படைத்துள்ளான். அவற்றில் தன் வயிற்றின் மீது நடப்பவையும் உண்டு, அவற்றில் இரு கால்களால் நடப்பவையும் உண்டு, அவற்றில் நான்கை கொண்டு நடப்பவையும் உண்டு. தான் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நிச்சயமாக நாம் தெளிவுபடுத்தும் வசனங்களையே இறக்கி இருக்கிறோம். மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான். அல்லாஹுவின் மீதும் இத்தூதர் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டோம், அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள்.